Hello children, how are you all? I hope you are all fine and safe. குழந்தைங்களா எங்கேயுமே வெளியில் போகாத, டெய்லி சொல்கிறேன், அப்படியே வீட்லேயே இரு, படி. ரேஷனல் நம்பர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு நம்பர் சிஸ்டத்துலேயும் ஒவ்வொரு நம்பர்ஸை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொன்றும் விதவிதமாக இருக்கும், ஒவ்வொருடைய நேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் ஒவ்வொருத்தருடைய கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கும்போது அனுசரித்து நடந்துக்கோ. அப்பா அம்மா பாட்டி தாத்தா யார்கிட்டையுமே முகம் காமிக்காத. டோன்ட் கிவ் அ லாங் ஃபேஸ்னால் என்ன அர்த்தம்? மூஞ்சி இழுத்து வச்சுட்டு உட்காந்துட்ருக்காத. நல்லா கலகலன்னு சிரித்து பேசிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த மாதிரி ஒரு டைம் யாருக்குமே கிடைக்காது. நாங்கள் இருக்கும்போதெல்லாம் கிடைக்கவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது. ஆனால் அப்பா அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் உனக்கு நிறையா இருக்குது. ஸோ ஸ்பெண்ட் கேர்ஃபுல்லி, நீட்லி, சேஃப்லி அண்ட் என்ஜாய் த situation inside your room itself. Understood? Now listen ma'am. நேற்று the introduction part is listen here. We have seen about the P by Q form. P by Q is nothing but the rational number. And the rational number எப்படி இருக்கும்னா P by Q formல இருக்கும். Q is not equal to 0 இருக்கும். And also P and Q are integers. அந்த Q எப்படி இருந்தா rational numbersல two different types of rational numbers are there, in which one is having terminating decimal expansion and another one is having non-terminating recurring decimal expansion. ஒன்று இந்த மாதிரி இருக்கும், ஒன்று அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருடைய நேச்சர் வேறு வேறு மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொருத்தனும் எப்படி வேறு மாதிரி இருக்கும் பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்கலாம்? விதவுட் ஆக்சுவல் டிவிஷன், விதவுட் ஆக்சுவல் லாங் டிவிஷன், சுத்தமாக அந்த டிவிஷன் பண்ணாமல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் இது. லெட் எக்ஸ் பி எ ரேஷனல் நம்பர். நம்ம ஏதாச்சும் ஒரு ரேஷனல் நம்பரை எடுத்துக்கிறோம். 3/8. இப்போ let x be a rational number whose decimal expansion terminates. அப்போ terminate ஆகுதுன்னு அர்த்தம். Then x can be expressed in the form of p by q, where p, q are coprimes. P, q are coprimes, and the prime factorization of q is of the form 2 to the power of m into 5 to the power of n, where m and n are non-negative integers. Where m and n are non-negative integers. Now listen carefully da. Listen ma, இந்த q காகப்பட்டது not equal to 0 வந்துருச்சு. அப்ப not equal to 0 வந்த மிற்பாடு without actual division we have to say whether it is terminating or non-terminating. அது எப்படி இருந்தா non-terminating கண்டுபிடிப்பேன், எப்படி இருந்தா terminating கண்டுபிடிப்பேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா 8 2ஆல டிவைட் பண்ணுடா. இப்போ இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன வருது? 2 into 2 into 2. அப்போ 3/2 to the power of 3 into 1 அர்த்தம். இப்போ நம்ம எப்படி இருந்தா it is having a rational that is terminating decimal expansion னா 2 to the power of m into 5 to the power of n. ஏதோ ஒன்று m இன்னும் எது மாதிரி வேணா இருக்கலாம். அப்போ நான் இந்த 1க்கு பதிலா என்ன போட போறேன்னா 2 to the power of 3 into 5 to the power of 0. That is equal to, it is in the form of 2 to the power of m into 5 to the power of n, where the number has decimal expansion in which it is terminating. If it is not terminating, it should not have this formation. அப்ப இது கூட ஏதாச்சும் ஒரு 7, இது ஒரு 8, ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னு, சாரிடா 8 இல்லை 3, இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ. இட் இஸ் நாட் ஹேவிங் non-terminating recurring decimal expansion. ஏன்னா இது ரேஷனல் நம்பர்ல எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், நான் டெர்மினேட் ஆகலாம், ஆனால் ரெக்கரிங்காக இருக்கும். ரெக்கரிங்னா என்ன அர்த்தம் கண்ணா? அதாவது அது திருப்பி நம்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். புரியுதா கண்ணா? இதுதான் ஒரு இது. இப்போ ஒரு நம்பர் போட்டு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. 13/125. 13/125 is of the form, இந்த qங்கிறது இங்க என்ன இருக்கு? 125. அப்ப 125 L divisionல போடும்போது, that is prime factorizationல போடும்போது, what will you get? 13/5 to the power of 3 into 1. இப்போ ஒண்ணுமே இல்லைன்னா நான் என்ன சொல்லலாம்னா 1 into 1 சொல்லலாம். அப்ப 2 to the power of 0. That is nothing but 13/5 to the power of 3 into 2 to the power of 0. What is the answer here?
Therefore, it is in the form of 2 to the power of m into 5 to the power of n, where the number is having terminating decimal expansion. புரியுதாமா? இப்போ இதே மாதிரி non-terminating recurring decimal expansion க்கு we will be having one number. அது எப்படின்றத நான் பார்க்கலாம். இப்போ கவனி, இப்போ ஏதோ ஒன்று I am giving you one example. ஏதாச்சும் ஒரு நம்பர் சும்மா ஜஸ்ட் புக்லேயே இருக்கிறது ஒன்று பார்க்கலாம். 35/50 it is also non-terminating வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து எப்படி போடலாம் தெரியுமா? 50 போடலாம். எப்படி போடலாம்? 2 25 5 5. அப்போ 5 squared into 2. When I put on this, I give you the example. Okay va? அப்போ 5 squared into 2 வருதாமா? இதுவும் 2 to the power of m into 5 to the power of n, and hence it is having terminating decimal expansion. இப்போ நான் ஒரே ஒரு சம் போடுறேன். non-terminating recurring decimal expansion க்கு 64/455. 64/455. இப்போ இது பெரிய நம்பர் தான், நான் இல்லைன்னா சொல்லலை. 64/455 டிவைட் பண்ற, it doesn't goes 1 2 மா, நல்லா கவனிச்சுக்கோ. அப்ப இன்னும் ஒரு 0 போடுறதுக்கு முன்னாடி it should have one point. அப்ப 1 டைம் மடங்குதா? அப்ப 455. understood? அப்ப 5 times மா. இது வந்து இந்த பக்கம் போகும்போது what happens here? 3 ஆயிருது. அப்ப 8 ஆயிருது. புரியுதாமா? அப்ப 8 ஆயிடுது. இது 5ல 4 போச்சுன்னா 1. again I have to put one 0. அப்ப 455. இது full calculation partல தான் இருக்கு. 4 times போட்டு பாரு. 4 5s are 22, 4 5s are 20, 22, 2 4 4s are 16, 17, 18. அப்ப இது கம்மியா தான் வருது. சூப்பர். அப்ப 1 8 2 0. அப்ப 30. again இப்ப ஒரு நம்பர் போடுறேன். நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு நம்பர் 0 நானா ஆட் பண்ண மற்பாடு இது அடங்கலைன்னா நீ உடனே இன்னொரு நம்பர் 0 இங்க போடக்கூடாது. ஒரு நம்பர் இறக்குன மற்பாடு அடங்கலைன்னா you have to put one more 0 here for adding one more 0. இன்னொரு 0வை ஆட் பண்றதுக்கு மேல ஒரு 0 ஆட் பண்றது. ஓகேவா? அப்ப இது எத்தனை தடவை அடங்கும்? 6 டைம்ஸ் போட்டு பார்க்கலாமா? 455 into 6. 6 5s are 33, 6 5s are 30, 33, 3 6 4s are 24, 27. இன்னொரு தடவை போட்டு பார்க்கலாமா? 4 5 5 8 டைம்ஸ் போட்டேன்னா ஜாஸ்தி ஆயிரும். அப்ப 7 டைம்ஸ் போட்டேன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாமா? 7 5s are 35, 3 7 5s are 35, 38, 3 7 4s are 27, 30. இப்ப இது ஜாஸ்தி வருது. அப்ப therefore you have to put here 6. okay, 6 5s are 30, therefore 2 7 3 0. இப்ப என்ன வருது? 7 0. again இங்க 9 னா 7 னா 2 மா. இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 0 போடுற. எக்ஸ்ட்ரா ஒரு 0 போடுற. அது எத்தனை டைம்ஸ் அடங்குது? இது பெரிய சம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா போட்டு பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா இது வந்து ரேஷனல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. அப்பன்னா கட்டாயமா இது வந்து ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வரும். அதாவது ஒரு நம்பர் ஆகப்பட்ட திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அது வரைக்கும் நம்ம போட்டு காமிக்கணும். ஓகேவா? அப்ப 27 0, that is 2700. 2730 வந்து எத்தனை டைம்ஸ்? 6 டைம்ஸ் வருது. அப்ப 5 டைம்ஸ் போட்டு பாரு. 5 4s are 20, 5 5s are 25 டா. listen, 5 5s are 25, 5 5s are 25, 26 27 2, 5 4s are 20, 22. understood? இது 5 மா, இது 2 டா. நெக்ஸ்ட் இது 6 2 4 2 5 வருது. இப்போ 4 to 5 திருப்பி ஒரு 0 ஆட் பண்ற. அப்ப என்ன ஆகுதுன்னா 7 times 3 8. அப்ப 8 times இல்ல 9 times போட்டு பார்க்கனா 9 5s are 45 4, 9 5s are 45, 49 4, 9 4s are 36, 36 plus 4 எவ்வளோடா? 40. 4 0 9 5. 9 times எதுக்கும் நீ இன்னொரு தடவை போட்டு பாரு. 9 5s are 45 4, 9 5s are 45, 49 4, 9 4s are 36, 36 plus 4 40. understood? நம்ம இப்ப மைனஸ் பண்ணா what will you get over here? 5 times, then 4 na வந்து 5 times da 14, here 1. இப்ப 1 5 5 again 1 0. இப்ப 2 times போடலாமா 3 times போடலாமா? 3 times போடலாம். நல்லா கவனிச்சுக்கோ.
இங்கே நிறைய போட்டுட்டேன். 5 3s are 15 1, 5 3s are 15 16 ma 1, 4 3s are 12 13. ஓகேடா. இப்போ 3 times 1 3 6 5. அதாவது ஏதாச்சும் ஒரு நம்பர் சிமிலரா அப்படி ரிப்பீட் ஆயிட்டு வரும். இப்போ பாரு வந்துருச்சு. வெரி குட். see here, the same number is being repeated. அப்போ இதுக்கப்புறம் procedure will be going on like anything. அப்போ 1850 எதுல எத்தனை டைம் அடங்குச்சு? 4 times. அப்போ how many numbers will be repeating? நல்லா கவனிச்சுக்கோடா. how many numbers will be repeating? The recurring decimal expansion it is having, and the number is 1.140659 புரியுதா? இதோடது இப்போ இதுக்கு மேல இருக்கிறது ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஓகேவா கண்ணா? 4 வந்துருச்சு. இப்போ இங்க பாரு நல்லா 406593 அகைன் 406593 அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே வரும். புரியுதா? இப்போ இங்க 4ஓட நின்றுச்சு. அப்போ இது வரைக்கும் யூ ஹாவ் டு புட் அண்ட் ஷோ தட் இட் ஹேஸ் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங், அதாவது திருப்பி திருப்பி இதே நம்பர் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நம்பர் வரும்? 406593 அப்படி வந்துகிட்டே இருக்கும். சின்ஸ் இட் இஸ் a what is this number called? Rational number and also recurring decimal expansion. Therefore 64 by 455 is a rational number. இது வந்து actual division படி rational number having what is that? Non-terminating. What is that? Non-terminating recurring decimal expansion. Decimal expansion. Understood? Yes. இதுதான் simple method. அந்த p to the p by q ன்ற ஃபார்மேட்ல என்ன செய்யணும்னா நீ வந்து எப்படி எழுதணும்? It is nothing but p by q ன்னு எழுந்துச்சுன்னா you have to prove that q is equal to in the form of 2 to the power of m into 5 to the power of n. புரியுதாமா? இப்போ இதுக்கு ஒரு நம்ம எக்ஸாம்பிள் கூட போடலாம். 13 by 3125. You are having in your exercise sum. See here 3125. This is exercise sum number 1. See exercise 1.4 da. You see here 5 ல முடியறதுனால நீ என்னவா போடணும்? 5 ஆல போடணும். 5 4 5 6 are 30 2 5 625 வந்தானேனா நீ கடகடான்னு போட்டுறலாம். 5 2 5 5 5. அப்ப what is the answer here? Therefore 13 by 3125 can be written as 13 by 5 to the power of 5. கூட என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்கு. 1 நம்ம எப்படி எழுது? 2 to the power of 0, which is in the form of p by 2 to the power of m into 5 to the power of n, and hence it has terminating decimal expansion. Understood? Yes. Terminating decimal expansion. ரொம்ப ஈஸிமா. நீ போட போட மட்டும்தான் இது ப்ரொசீட் ஆகும். நம்ம நிறைய சம்ஸ் போட போட இது புரிஞ்சுக்கும். ஓகேவா? தேங்க்யூடா.